Hi guys, there is some sayings. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? நான் எதை மீன் பண்ணுறேன்னா ஆக்டர் விக்ரமோட சன் த்ரூவிக் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கிற பைசன் மூவி பற்றி தான் சொல்கிறேன். இந்த மூவி டைரக்ட் பண்ணது தமிழ் சினிமாவோட ஒரு பெஸ்ட் டைரக்டர் மாரி செல்வராஜ் தான். படத்தோட பாசிஸ் என்னன்னு பார்க்கலாம். எமோஷன்ஸ். பசுபதி த்ரூவிக்ரமோட ஃபாதர்ஸ் அண்ட் பாண்ட் சீன்ஸ் ரொம்ப எமோஷனல் டெப்த்தாக இருந்துச்சு. படத்தோட சோலே இவங்களோட பாண்ட் தான் சொல்ல முடியும். தென் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. யார் என்ன பண்ணுவா, எப்படி மாறப்போறா, ஹீரோக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபீரோட கொண்டு போயிருப்பாங்க. அந்த ரைட்டிங் வைஸ் தம்ஸ் அப் சொல்லுவேன். அடிஷ்னலி நிவாஸ் கே பிரசன்னாவோட பிஜிஎம் சூப்பர் ஒர்க், மூவியை டோட்டல் எலிவேட் பண்ணுறாரு. தென் மெயின்லி கபடி கேம்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டாக காட்டியிருந்தாங்க. இதில் ஆக்டர்ஸ் எல்லாரும் நல்லா செலக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அவங்களாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப டெப்த்தாக ரைட்டிங் இருந்துச்சு. அதில் கம்யூனிட்டி நெகட்டிவ்ஸ், ஸ்டோரி அண்ட் இட்ஸ் தீம். ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளை கபடிக்குள்ள மாதிரி தான் இந்த படம். இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஹீரோ வந்து இந்தியன் டீமில் எப்படி செலக்ட் ஆக போகிறாருன்னு தான் மீதி கதை. ஸோ ஃப்ரெஷ் ஸ்டோரியாக ஃபீல் ஆகலை. அது மட்டும் இல்லை, இந்த மூவி கண்டிப்பாக 7 ரேட் கூட்டி வர போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்லாம் இது இருக்குது. பொலிட்டிக்கல் சைடாக சொல்கிறேன். அதெல்லாம் எப்படி பாலிட்டிக்ஸை ஆர்வம் அஃபெக்ட் பண்ண போதோ தெரியல. டெஃபினட்டாக பெரிய சம்பவம் உறுதி. தேவையில்லாமல் பழசு கலரி விடுறாரு மாரி செல்வராஜ். நெக்ஸ்ட் தீம். இந்த மூவி வேற ஏதாவது நாமினேட் ரிலீஸ் ஆகியிருந்தா பெட்டராக ரிசீவ் ஆகிருக்கும். பிகாஸ் தீபாவளிக்குலாம் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான் ஃபேமிலிஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீரியஸ் ஃபிலிம்லாம் அவ்வளோவா ஒர்க் ஆகாது. பட் கிளைமேக்ஸ் நல்ல சாட்டிஸ்ஃபைங்காக முடிச்சிருந்தாங்க. அது ஜென்ரல் ஆடியன்ஸை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். டு த கன்க்ளூஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசெண்டாக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமாக பாருங்கள், பொலிட்டிக்கல் சோஷியல் ட்ராமாவை பார்க்க வேண்டாம். ஓவரால் இட்ஸ் ஒர்த் வாட்சிங் ஃபிலிம். நான் இந்த படத்துக்கு 3 ஸ்டார்ஸ் தருவேன். நீங்கள் படம் பார்த்துருந்தா எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய்.